தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர், அதாவது துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வெண்ணியரசு அவர்கள் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் சொல்கிறார். அவருக்கு அந்த தகுதி இருக்குதுங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அவருடைய அரசியல் போராட்டம் 40 ஆண்டுகள் கடந்தது. தமிழக மக்களுக்கும் இனம் மக்களுக்கான போராட்டங்கள் ஆர்ப்பரியது. அவருக்கு அந்த தகுதியும் மரியாதையும் செலுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. அப்படி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் 234 தொகுதியில் நின்று ஜெயிச்சு அது மாதிரி ஆயிக்கங்க. புரியுதுங்களா? ரெண்டாவது, அதாவது 2 தொகுதியை வெற்றி பெற்றிருக்கீங்க. அதில் துணை முதல்வர் கேட்குறது அநாகரிகமாக இல்லையா? ஒரு சிந்தனை செல்வன்கிற ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு சிந்தனையே இல்லாத ஒரு செல்வனாக இருக்கிறாரு. அவர் சொல்லப்போனால் டிஎம்கேயோட அடிவரடி, ஆலூர் சானவாஸ் மாதிரி, பாலாஜி மாதிரி. ஏன்னா வன்னியரசு மேலே இருக்கக்கூடிய குற்ற பின்னணிகளை வைத்துட்டு எப்படி நீங்கள் அமைச்சர் பதவி நீங்கள் எதிர்பார்க்கலாம்? காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. யாருங்க? நம்மளுடைய இளைய பெருமாள் அவருடைய மகன் ஜோதிமணி. அவருக்கு வேணால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம்னு நினைக்காதீங்க. அதாவது உங்களை தமிழ்நாடே உற்று பார்த்துக்கிட்டு இருக்குது. உங்களுடைய தலைவரும் நீங்கள் செயல்படக்கூடிய விதமும் நீங்கள் பேசக்கூடிய விதமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா விஜயை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா தலித் சமூக மக்களுடைய வாக்கு வங்கிகளை அதிகப்படுத்தி இன்றைக்கி மிகைப்படுத்தினது மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அவர் பக்கம் இழுத்துட்டாருன்னு. அப்படி இல்லை, பிரதிநிதித்துவமே கொடுத்துருக்கிறாரு. எத்தனை எம்எல்ஏக்கள் தலித் சமூக மக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க தெரியுமா? சிறுபான்மை மக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க தெரியுமா? இதையெல்லாம் உங்களால் 100 ஆண்டுகள் இல்லை 40 ஆண்டுகள் கடுமையாக போராடினாலும் அதை பெற்றுட முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு அரிய சந்தர்ப்பத்தை உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது? உயர்மட்ட குழு கூட்டம் நீங்கள் நேற்று ஒரு கூட்டம் நீங்கள் கான்ஃபரன்ஸில் போயிட்டுருக்குங்கிறீங்க. இப்போ டிமாண்ட் வைக்கிறீங்க. திருச்சி தொகுதியை விஜய் ராஜினாமா பண்ணால் எங்களுக்கு தரணும்னு நீங்கள் கேட்குறீங்களா? அடுத்தது அவர் திருமாவளவனே துணை முதல்வர் ஆகணுங்கிறீங்களா? அடுத்தது கேபினட் மினிஸ்டர் ஒன்று கொடுங்கங்கிறீங்களா? அடுத்தது சிதம்பரத்தில் இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அதையும் நாங்களே நிற்போம், நீங்கள் எங்களுக்கு எல்லா வேலைகளையும் பார்த்து ஜெயிக்க வைங்கன்னு சொல்லுவீங்களா? என்னங்க இதெல்லாம்? உங்களெல்லாம் சமூக போராளியாக இந்த மக்களுக்கான உழைக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த தலைவர்கள் நினச்சோம். இன்றைக்கி ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தமிழக கட்சியில் உள்ள தலைவர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிக்கப்படுது. அதான் உண்மை. அவங்களுடைய சுய ரூபம் என்னங்கிறது தெரியுது. அதாவது அண்ணன் தம்பின்னு சொல்லி எதிரிகள் உறவாடலாம், நட்பு பாராட்டலாம். ஆனால் எதிர் துருவங்களாக இருக்கிறவங்க கூட அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு ஒரே இரவில் ஒன்று சேர கூத்தெல்லாம் இங்கே தான் நடக்குது. அதாவது அதிமுகவை ஆட்சி கட்டில் அமர வச்சுட்டு திமுக வெளியிலேருந்து ஆதரவுக்கு தான். இன்ன வரையும் அதிமுக பிஜேபி அடிவரடின்னு சொன்னீங்க. பிஜேபி இன்னைக்கு கபலீகரம் பண்ணிருச்சுன்னு சொன்னீங்க. இப்போ ஆதரிக்கிற அளவுக்கு போயிட்டீங்க. அதுவும் இந்தியன் முஸ்லீம் லீக் வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்கன்னு அவருடைய ஸ்டாலின் சொல்கிறாராம். இதெல்லாம் என்னங்க கேலி கூத்து? இதையெல்லாம் அறிஞ்சு தான் அன்றைக்கி